நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்நியன் இருப்பான். ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கும். அவங்கள நம்ம யாருமே மீட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்நியன நம்ம வெளிய கொண்டு வந்துட்டோம்னா, அவங்கள நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்க அவன பார்த்து பயப்படுவீங்க. ஏன்னா, இந்த மாரி அந்நியனா நமக்குள்ள இருக்கிறது அப்படின்ட்டு நீங்களே பயப்படுவீங்க. நெறைய மனுஷங்க என்ன நெனைப்பாங்கன்னா, காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறது தான் ஒரு டிசிப்ளைன். இல்லன்னா கரெக்ட்டா சாப்பிடுறது தான் டிசிப்ளைன். நம்ம கரெக்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் டிசிப்ளைன். இந்த மாரி நெனைப்பாங்க. உண்மையான டிசிப்ளின் வந்துட்டு ஒரு ஹேபிட் கிடையாது. அந்த டிசிப்ளினை நம்ம வயலன்ஸ்னு கூட கூப்பிடலாம். அந்த வயலன்ஸ் எது மேலே இருக்கும்னா நம்மளோட வீக்னஸ் மேலே இருக்கும். இது நமக்கு எந்த விதமாக யூஸ் ஆகும்னா நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் உங்களோட பழைய வெர்ஷனில் இந்த எக்ஸ்கியூசஸ், இந்த நாளைக்கு பண்ணலாம், இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தால் இந்த டிசிப்ளின் அதை கொன்றும். இந்த மாதிரி அன்னியன் கேரக்டர் உங்ககிட்ட இருந்தால் உங்களை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் உண்மையாக டிசிப்ளின் ஆகிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நர்வஸாக ஃபீல் ஆவாங்க. அப்போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கான், இவனை யாராலுமே மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் ஓடும் உங்களோட அந்நியனை பற்றி. ஒருத்தனால் பண்ண முடிஞ்சதை விட எக்ஸ்ட்ராவாக பண்ணால் அவனை என்னன்னு சொல்லுவாங்க. அதே தான் நீங்களும் காட்டுறீங்க, டிசிப்ளினை வச்சு, நீங்கள் காட்டுற ஒரு அந்நியனை வச்சு. அண்ட் உங்களுக்குள்ளே இந்த மாதிரி மாற்றம் வந்ததுக்கப்புறம் மற்றவங்களும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தனோட பிரெயின்குள்ளே அவனே ப்ரோக் பண்ணிக்க முடியலன்னா மற்றவங்களால சொல்கிறேன், கண்டிப்பாக ப்ரோக் பண்ண முடியாது. நீ இந்த வீடியோக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. மற்றவங்ககிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும், எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும், மற்றவங்ககிட்டேருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும், எப்படி மற்றவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறது அதுக்காக தான். இங்கே நிறைய பேர் மேஜராக ட்ராபேக்ஸ் என்ன தெரியுமா இருக்கும், அவங்களுக்குள்ளேயே ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க, பட் அந்த ப்ராமிஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்குள்ளே அவங்களே ரிக்ரெட் ஃபீல் ஆவாங்க. அண்ட் அது வந்துட்டு நிறைய டைம் பிரேக் பண்ணுறதுனால என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட் போயிடுவாங்க. அப்போது நான் இவ்வளோ வீக்காக இருக்கேன், மற்றவங்கள விட நான் ரொம்ப கம்மியாக இருக்கேன் அப்படின்ட்டு டிப்ரெஷன் போயிடுவாங்க. அண்ட் மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறது இதெல்லாம் நடக்கும். இங்கேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறது எப்படி. அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட். அந்த புல்லட் ப்ரூஃப் மைண்டை யாராலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த புல்லட் உங்களோட பிரெயின்குள்ளே போகாது. புல்லட் இன் அ சென்ஸ் மேனிப்புலேஷன்ஸ், அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட பார்வைகள், அவங்களோட பிஹேவியர், இதெல்லாம் உங்களை ஹிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் வேணும். அண்ட் அந்த ப்ரூஃபோட பேர் தான் டிசிப்ளின். அண்ட் அந்த டிசிப்ளின் எந்த மாதிரி காட்டணும்னா உங்களோட அனதர் வேர்ஷனில் காட்டணும், உங்களோட அன்னியன் வேர்ஷனில் காட்டணும். உங்களுக்கு புரியும், மற்றவங்க நம்மளை விரும்பினா நம்ம ஏன் ஒரு வீக்னஸ் ஆகிடுறோம். அவங்க என்ன சொன்னாலும் ஏன் நம்ம கேட்குறோம், நமக்கு பிடிக்கலன்னா கூட. அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, நமக்கு பிடிக்கணும்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கும் அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க நிறைய பேர். இது எதனால் நடக்குதுன்ட்டு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய மக்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு அடிமையாக இருப்பாங்க. அது ஃபோன்கிட்டேயா இருந்தாலும் சரி, சரக்குக்கிட்டேயா இருந்தாலும் சரி, அண்ட் மற்றவங்க இவங்களுக்கு கேர் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இவங்க போய் அவங்ககிட்டே இருப்பாங்க. அவங்க இவங்கள கேரே பண்ணலன்னா கூட. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு அடிமையாக இருக்கிறத விட்டுட்டு ஒரு வாரியராக இருப்பீங்க. உங்களுக்குள்ளே உங்களுக்கே ஒரு தைரியம் இருக்கும், ஒரு கரேஜ் பர்சனாக இருப்பீங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சைலண்ட்டாக இருங்க. அது என்னென்னா ஒரு ஆவரேஜ் மென் எந்த மாதிரி பண்ணுவான்னா, மென்னோ உமெனோ ஏதோ ஒன்று, அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பிளான்ஸ், அவங்க போடுற போஸ்ட், அவங்களோட ஒர்க் அவுட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதனால் மற்றவங்களுக்கு இவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூவி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த மூவிக்கு ஹைப்பு கொடுத்து ரொம்ப ஆகிடும். அதே மாதிரி இந்த கண்கோ மூவி பார்த்துருப்பீங்க, பெட்டர் எக்ஸாம்பிள். அந்த மூவி நல்லா தான் இருந்துச்சு, பட் ஓவர் ஹைப்னால மூவி ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதே தான் நீங்கள் எங்கேயோ அப்ளை பண்ணணும். சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும், ஜெயித்தாலும் தோற்றாலும் மற்றவங்க அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுவே வந்துட்டு நீங்கள் ரொம்ப மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா, அவனோட லெவலுக்கே வந்துட்டா கூட உங்களை ரொம்ப புகழ்வாங்க. ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்திருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம், மற்றவங்களோட வேலிடேஷன் வேணாம். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பெக்டேஷன், வேலிடேஷன் எல்லாமே உங்களை தேடி வரும். அண்ட் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிருந்தா அந்த ப்ரெஷர் வேல்வ், நமக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும். மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் ஏறும். அந்த ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ஆகிடும். நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தால் அந்த ப்ரெஷர் நமக்கு வேணாம். உலகாமல் எல்லா வேலையும் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். உண்மையான டிசிப்ளின் எப்போ வரும்னா, நீங்கள் ஒரு பேயாக இருந்தால் வரும், ஒரு கோஸ்ட்டாக இருந்தால் வரும். நீங்கள் படத்தில் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு படம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பாகுபலி எடுத்துக்கிட்டால்
பாகுபலியில் எல்லாருக்குமே இந்த காலக்கையை வரும்போது பாகுபலி மேலே தான் நம்பிக்கை இருந்துச்சு. பாகுபலி இல்லைன்னா அந்த ராஜ்யம் எப்பயும் அழிஞ்சு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே புரிஞ்சுக்கோங்க, பாகுபலி செத்து போயிட்டா ஸ்டோரி இருக்காது. அவன் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுவே வில்லன் மேலே நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அவன் தோத்தா கூட இந்த மூவியில் பெரிய இம்பேக்ட் எதுவுமே பண்ண மாட்டான். அதுவே பாகுபலி செத்து போயிட்டா இந்த மூவிக்குள்ளே எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும். அது மாயிஷ்மதின்ற ஒரு கோட்டையும் இருக்காது, இந்த லவ் ஸ்டோரி இருக்காது, எதுவுமே இருக்காது, இந்த ரிவெஞ்சே இருக்காது. பலால தேவை செத்து போயிட்டு இருப்பான். அதுவே இந்த பாகுபலி அந்த காலக்கேன்ற வில்லன் ஜெயிச்சிருந்தா அவனோட எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம பவர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் உங்களோட கோல்ஸ் பற்றி ஆஃபனாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கணும். உங்களோட உள்ளுக்குள்ளே இந்த வேர்ல்டில் நீங்கள் கேட்குறீங்க, நான் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா, இந்த மாதிரி நான் இருக்கட்டா வேணாமா அப்படின்ற ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதே தான் நடக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் சைலண்ட்டாகவே ஒரு வேக்யூம் மாதிரி இருந்தால் அவங்க நினைப்பாங்க, இவனுக்கு ஏன் நம்மளோட யார் அட்டென்ஷனும் வேணாம், இவன் சைலண்ட்டாகவே இருக்க. சைலண்ட்டாக மீன்ஸ் சைலண்ட்டாகவே இருக்காதீங்க. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நீங்கள் தான் ஒரு பெரிய கை அப்படின்ற மாதிரி பாடியை விரைச்சிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. ஏதாச்சும் குரூப்பில் இருந்தால் இந்த நிறைய படத்துலலாம் காட்டுவாங்களே, ஒரு ஹீரோ சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ க்ளோஸாகவே இருக்க மாட்டாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நடுவில் தான் ஹீரோ இருப்பான். இந்த மாதிரி இருங்க எப்போவுமே. ஒரு மாதிரி யாராச்சும் மெயினான பர்சன் இருப்பாங்கள்ல அந்த கேங்கில் மெயினான பர்சனுக்கு ஆப்போசிட்டாக உட்காருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களை பார்ப்பான். அவன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அண்ட் அவன் ஏதாச்சும் சொல்லும்போது உங்களை பார்த்து கேட்குறப்போ நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு திங்க் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா உங்களோட ஆன்சருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சும்மா பேசாமல் இருந்தால் இவன் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறான், இது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதா, யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதா, இவனுக்கு ஏன் யாரோட அட்டென்ஷனும் தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க உள்ளுக்குள்ளே ஓடும். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். லவ்லையும் இதே தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டார்டிங்கில் போகும்போதெல்லாம் ஓவர் கேர் ஓவராக கொடுப்போம் எல்லாமே. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் குறைக்கணும். அந்த மாதிரி குறைக்கிறதுக்கு சடனாக எல்லாத்தையும் நிறுத்திடக்கூடாது. ஸ்லோவாக நிறுத்தணும். ஸ்டார்டிங்லேயே எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்டா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகாது. ஸோ எப்போவுமே லவ்வில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உங்களோட சைலன்ஸ் உங்ககிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸில் கண்டென்ட் எல்லாம் ரொம்ப பெருசாக போகும். அந்த மாதிரி பெருசாக போனால் அது ஹவர்ஸ் கணக்கில் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கும் மேலே கூட போகலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் 1 hour வீடியோ இல்லைன்னா 2 hour வீடியோ அந்த மாதிரி போடலாமா வேணாமான்ட்டு.